ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா மாலை நேரத்தில் என்னென்ன வீட்டு வேலைகள் செய்கிறாங்கன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்க போகிறீங்க. அப்பா இப்போ சாப்பாடு அடுப்பில் வச்சுருக்காரு. விசில் வர்றதுக்காக பார்த்துட்ருக்காங்க. விசில் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள், விசில் வர தயாராகிக்கிட்டு இருக்குது. அம்மா வந்து வெளியே வந்து நிலக்கடலை பருப்பு உரிச்சிட்ருக்குறாங்கங்க. பாருங்கள், விசில் வந்ததுமே அப்பா அடுப்புலேயும் ஆஃப் பண்ணிடுவார், அங்கே சிலிண்டர்லேயும் ஆஃப் பண்ணி விட்டுருவாருங்க. எங்கள் அம்மா வந்து ஆஃப் பண்ணலைன்னா சத்தம் போடுவாங்க. அதனால் அப்பா வந்து எப்பவுமே வீட்டில் அடுப்புலேயும் ஆஃப் பண்ணிடுவோம், சிலிண்டர்லேயும் ஆஃப் பண்ணி விட்டுருவோங்க. 2 விசில் விட்டுருக்காங்க. முடிஞ்சாப்பா? அவ்வளோதானா? வீட்டுக்குள்ள அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலை உரிக்கிறதுக்கு வந்து அப்பா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த கடலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காட்டில் வந்து கடலைப்பொறிக்கு போயிருக்கோன்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. அப்பா கடலை காட்டில் கொடுத்தது தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து காய போட்டு வச்சுருக்குறோம். அந்த காய போட்டு வச்சுருக்கிற கடலையை வந்து இப்போ வந்து நாங்கள் சட்னி அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இந்த நிலக்கடலை சட்னி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாடுக்கு நல்லா காஞ்சிருக்கும், அதனால் இது கெட்டும் போகாது. இது வந்து உரிக்கிறதுக்கு தான் லேட் ஆகுங்க. அதனால 2 3 பேர் சேர்ந்து உரித்தா டக்குன்னு சட்னிக்கு நிலக்கடலை பருப்பு சேரும். ஒரு ஆள் உரித்தோம்னா அது சேரவே சேராது. அதனால அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இப்போ வந்து நிலக்கடலை உரிச்சிட்ருக்காங்க சட்னி அரைக்கிறதுக்கு. இந்த நிலக்கடலை உரித்த அந்த தொழிலை வந்து அடுப்பெரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாங்க. அதனால் அப்பா வந்து அதை பக்குவமாக பாருங்கள் கூட்டி விட்டுட்ருக்காங்க. அடுப்பற்ற வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம. இந்த நிலக்கடலை பருப்பை வறுக்க ஆரம்பித்ததுமே பாதி காலியாயிரும். நானே பக்கத்துல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவேங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா வறுக்க சொல்லங்கட்டி எங்கள் அப்பா நீ போய் வருன்னு சொல்லுவேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வறுக்காமல் அப்படியே போட்டு ஒரு நாளைக்கு அரைச்சா தானே தெரியும். ஏப்பா எப்படி இருக்குன்னு? அரைக்காமே எப்படி தெரியும் சட்னி எப்படி இருக்குன்னு? அது வறுக்க பாதி காலி ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நிலக்கடலை அப்படியே முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ காட்டில் வந்து நிலக்கடலை பருப்பு பதியம் போடுவாங்கல்லங்க, அதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம காய போட்டு தானே வச்சுருக்குறோம். அதனால நம்ம மல்லிகைப்பூ செடியில் வந்து பாருங்கள், மல்லிகைப்பூ முட்டி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து அடுக்கு மல்லிகைப்பூ பாருங்கள். எங்கள் அப்பா ஒன்றா எடுத்து வந்து தருவாருங்க. சின்ன பிள்ளைகளாட்டம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு வேலை செஞ்சு தருவாருங்க. பாருங்கள், அப்பா வீட்டுக்குள்ளே வந்து ஒன்றா எடுத்துகிட்டு போகிறது, அம்மா உட்காந்துட்டு வேலை சொல்கிறது. பழையபடியே எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாருங்க. வாங்க சாப்பிட்டு போகலாம். ஏன் அப்படி போகிறீங்க? வேண்டாமா? எங்கள் அம்மா வந்து செக்கில் சட்னி அரைக்கிறதுக்காக செக்கை வந்து கழுவி விட்டுட்ருக்குறாங்கங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துருவார். அப்பா என்னப்பா பண்ணுற? நிலக்கடலை பருப்பு. அம்மா வரவே இல்லை பார்த்தியா? அப்படியே அழுங்காமல் உங்கள்கிட்ட வேலையை ஏவி விட்டுறது. ஏப்பா பாருங்கள், எங்கள் அப்பா வந்து நிலக்கடலை பருப்பு வந்து இப்போ வறுத்துட்ருக்கிறாரு. எங்கள் அப்பா வந்து வீட்டு வேலையை பொறுத்த அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாருங்க. ஏன்னா அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. அதனால 2 பேரும் நேர்ந்து கலந்து வேலை செஞ்சுக்குவாங்க. அப்பாவுக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பாவே சமையல் வேலையெல்லாம் செஞ்சுருவாருங்க. நல்லா செவக்க வறுத்து விட்டுருங்க.
எங்கள் அப்பா சமையல்லாம் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக செய்வார். பருப்பு சாம்பாரில் வச்சாருன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் வீட்டில் அப்பா சமைக்கிற சமையல் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். கடலை வறுக்கிறது பாருங்கள், எங்கள் அப்பா எவ்வளோ பக்குவமாக வறுக்கிறாருங்க. ஒரு வழியாக கடலை வந்து வறுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ அப்பா எடுத்துகிட்டு வருங்க. எடுத்து அதை பக்குவமாக ஒரு பாத்திரத்தில் மாத்திரம் இருப்பாருங்க. எங்கள் அம்மா வந்து சட்னி அரைச்சிட்ருக்காங்க. எங்கள் குட்டிமா வந்து சட்னி பிரியர், அதனால சட்னி அரைக்கிறதுக்கு ரெடியாக வந்து நின்றுட்டுருக்காங்க. சட்னி சாப்பிட்றது. பாப்பா சட்னி பிடிக்குமா? பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? சரி. சட்னி ஆட்டுவேன், நீட்டாக சாப்பிட்டு போகலாம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெரிய உதவியாக இருக்கிறீங்க. வறுத்த கடலையை வந்து நான் தோல் உரிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து சுடுது, கையே வைக்க முடியல. பாருங்க, இது இப்படி கண்ணம்னா இதை காற்றுல பறக்குது பாருங்க. சுடுது பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த தோல் உரிக்கிறதுல இப்படி பறந்து போகுதுன்னு பாருங்க. பாருங்க, எங்கள் அம்மா வந்து புளி, மிளகா, கருவேப்பிலை ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்காங்க. அதில் வந்து நிலக்கடலை பருப்பு வந்து சேர்த்தியாச்சுங்க. இப்போது சட்னி அரைச்சாச்சுங்க. அம்மா சட்னி வலிச்சிட்ருக்குறாங்க. பார்த்தீங்களா, பாப்பா வந்து சட்னிக்கு எப்படி நிற்கிறா பாருங்க. சட்னி நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்ருக்கா. நல்லா இருக்கா தங்க? நல்லா இருக்கா? சரி. எனக்கு சூப்பர். கை எப்படி காட்டுறா பாருங்க. சட்னி அரைச்சி வந்து கப்பில் வந்து வலிச்சு வச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான கடலை சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு. செக்கு கலவன தண்ணி தான் அம்மா ஊற்றிருக்காங்க. இப்போ இது வந்து உப்பு, வரப்பு, காரம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. கரைக்கணும். சாப்பிடும்போது கரைச்சிக்குவோம். தாளிக்க மாட்டோம். தாளித்தா எங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் தாளிச்சிருது உங்களுக்கு பிடிக்குன்னு தாளிக்கிறது உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க. நாங்கள் வந்து கடலை சட்னியை வந்து தாளிக்க மாட்டோம். எங்கள் வீட்டு கடலை சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நைட்டு சாப்பாடு இதுதான். வாங்க வரல, வாங்க சாப்பிட்டு போகலாம். பாய். போதுமா? அதுக்கு மேலே வராது. சாப்பிட்டு பண்ணு, சக்கரை பண்ணு. பார்த்தீங்கன்னா அப்பாவை லைக் பண்ண சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல, அதெல்லாம் எனக்கு வாயில் வராது அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்பாவுக்கு பதிலாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பண்ணி யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போய் சாப்பிடலாம். ஏப்பா இந்த மாதிரி கடலை சட்னி எடுத்து சாப்பாட்டோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.